free blessings of crucifixion. சிலுவையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலவச ஆசீர்வாதங்களை, எந்த அளவு ஆவியானவருடைய அசைவாடுதலை இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன். இன்னையிலிருந்து உங்களுடைய மனது ஆவியானவருடைய அசைவாடுதலோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும். அந்த அளவிற்கு தான் நீங்கள் தேவன் உங்களுக்கு இருக்கிற கொடுத்த ஆசீர்வாதங்களை புரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இயேசுவுக்கு ஆவியானவரோடு இந்த தொடர்பு, அவருக்கு எங்க பார்த்தாலும் பிதாவின் அன்பு தெரிகிறது. ஆவியானவர் அவருக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்கு சொல்லிக் கொடுத்தார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அதை பார்க்கும்போது ஆவியானவர் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். உங்களில் எவனாகிலும் தன் பிள்ளைக்கு, அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை தருவானா? மீனை கேட்கிற பிள்ளைக்கு பாம்பை தருவானா? முட்டையை கேட்கிற பிள்ளைக்கு பொல்லாதவர்களா இவர்கள், ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார், தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்கிற வார்த்தை, என்கிற வெளிப்பாடு ஆவியானவரோடு இருக்கிற தொடர்பினால் இயேசுவுக்கு கிடைத்தது. எல்லாருமே 2 இட்லி வைங்கன்னு பிள்ளை கேட்கும்போது அம்மாவோ அப்பாவோ 2 இட்லி வைக்கிறத பார்த்தப்ப எல்லாருக்கும் அதுல ஒண்ணுமே தெரியல. ஆனா இயேசுவுக்கு மட்டும் பரமபிதாவோட அன்பு தெரிஞ்சு. கையை தட்டு. ஆவியான கேட்கிறார், என்ன கேட்டான்? இட்லி கேட்டான். எதை கொடுத்தாரு? இட்லி கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை கேட்கும்போது எப்படி நான் தரித்திரத்தை கொடுப்பேன்? அவர்கள் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது கேட்கும்போது எப்படி நான் வறுமையை கொடுப்பேன்? அவர்கள் ஆரோக்கியத்தை கேட்கும்போது எப்படி நான் வியாதியை கொடுப்பேன்? ஆமென் சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு ஒரு சாதாரண ஒரு பையன் சாப்பிட்டு இருக்கிற பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கிடைக்குது. விதைக்கிறவர்களை பார்க்கும்போது மற்றவனுக்கு கிடைக்காத வெளிப்பாடு இயேசு கிடைக்கிறது. ஆகாயத்து பறவைகள் பறக்கிறத பார்க்கும்போது கவிஞர்களுக்கு கூட கிடைக்காத வெளிப்பாடு இயேசு கிடைக்கிறது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைப்பதில்லை, அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை. நிறைய பேர் கேட்கிறாங்க, கிருபையில சும்மா இருந்தா போதுமா? அவனை கூப்பிட்டு ஆகாயத்து பட்சியை கவனித்து பாரு, அவைகளையே உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுவார் என்றால் நம்மை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு நாள் மினிஸ்ட்ரியில் பயங்கரமான தேவைகளுக்கு ஆவியானவர் சொன்னார், இந்த பறக்கிற இந்த பறவைகளை நான் பிழைப்பூட்டுவேன் என்றால் உன்னையும் உன் ஊழியத்தையும் உன் தரிசனங்களை நான் பிழைப்பூட்டுவேன். ஆமென். மோர் தென் எனஃப். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வெளிப்பாடுகள் ஆவியானவரோடு இருக்கிற தொடர்பு, ஆவியின் சிந்தை, கிருபையின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அள்ளி வழங்கிக்கிட்டே இருக்கும். வழங்கி கொண்டே இருக்கிறோம். ஞானம் வீதியிலிருந்து சத்தமிடும். பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலிருந்து ஆவியானவங்களோடு கூட பேசுவார். நீங்கள் திரும்புகிற திசையெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். நீங்கள் தொடுகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செழிக்கும். இது எல்லாம் உங்களுக்குள் இருக்கிற உங்கள் உரிமைகளையும் உங்கள் சுதந்திரத்தையும் உங்கள் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு ஆவியானவர் எடுத்து காட்டும் போது அது உங்க செயல்பாட்டுக்குள்ளே கடந்து வருகிறது. அப்ப மிகப்பெரிய தேவன் ஒரு மிகப்பெரிய கொடையை மனிதனுக்கு கொடுத்தார், தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல். வேதத்திலே கிரகிக்க முடியாத ஒரு பெரிய வார்த்தை இருக்கும் என்றால், இந்த முழு பைபிளிலே உங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வார்த்தை இருக்கும் என்றால், தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்கு தந்தருளினவர். அச்சா, கையை தட்டுங்க. வருடம் முழுவதும் நீங்கள் தியானித்தாலும் இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இவ்வளவு பெரிய தேவனின் இவ்வளவு பெரிய தியாகத்தில் கிடைக்கிற இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இவ்வளவு சிறிய மூலையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய கிரயத்தையும் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவ்வளவு பெரிய தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அவ்வளவு பெரிய ஞானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. 10-11 சீக்கிரம். நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி
மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். புரியுதா உங்களுக்கு? மனிதனுடைய ஆவி இருந்தால்தான் மனிதனுக்குரியவனே ஒரு என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவி இருந்தால்தான் தேவனுக்குரியவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள. அதை புரிஞ்சுக்காங்க. முத கொடுத்தா எடுத்தா ஆசீர்வதி பணக்காரனாகலான்றது மனித ஆவி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது யாராவது சந்தேகப்படுவாங்களா? இது என்ன சார் சந்தேகம்? எடுத்தா பணக்காரனாகலாம், எடுக்க 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 பணக்காரனாகலாம். இது மனித ஆவி சொல்லிக் கொடுக்குது. தேவ ஆவி என்ன சொல்லிக் கொடுக்குது? கொடுத்தா பணக்காரனாகலான்னு. இதை மனித ஆவி என்ன செய்ய மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். அப்ப மனிதனுக்குரியவைகளைத்தான் மனிதனுடைய ஆவி புரிந்து கொள்ள முடியும். தேவனுக்குரியவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியானவர் அங்கே தேவைப்படுகிறார். எவன் தேவனுக்குரியவைகளை தேவனுடைய ஆவி இல்லாமல் அறிந்து கொள்வான்? அந்த வசனத்தை வாசிங்க சீக்கிரம். நமக்கு முந்தின வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கும் ஆயத்தம் பண்ணினவைகளை இல்லங்க 16 இது 2:10 வாசிங்க. நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாம் சொல்லுங்க, ஆவியினாலே வெளிப்படுத்தினார். திரும்ப சொல்லுவோம். உங்களுக்கு வெளிப்பாடுகள் எங்கே வருகிறது? ஆவியானவரிடத்தில் இருந்து வருகிறது. The connection with the Holy Spirit is the fountain of revelations, the fountain of wisdom, the fountain of blessings. Oh hallelujah. So நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருங்கள். நீங்கள் கிருபைக்குள் இருப்பது நல்லது. நீங்கள் கிருபைக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆவியானோடு இணைக்கப்பட்ட மனதுடையவர்களாக இருங்கள். அந்த மனது இன்னும் அதிகமான புதிய பலத்திற்குள்ளும் புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளும் புதிய மகிமைக்குள்ளும் அது உங்களை அழைத்து சென்று கொண்டே இருக்கும். ஆமென் ஆமென். ஆவியினாலே வெளிப்படுத்தினார். வாசிங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடைய ஆழங்கள் இதுதான் சொல்றேன். தேவனுடைய மிகப்பெரிய தியாகத்தையும் அதனுடைய விளைவுகளையும் அந்த விளைவில் வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு அறிவு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த சிலுவையின் ஆழங்களை அவனால் அறிந்து கொள்ள முடியாத போது பைபிள் சொல்லுது, தேவனுடைய ஆழங்களை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அவரே அதை அப்படியே திருப்புறாரு. தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் திருப்பி அதை என்ன செய்யணுமோ உங்கள் வாழ்க்கையில் அதை புரிய வைத்து அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ த ஃபஸ்ட்டு முக்கியமான வேலை கிருபைக்குள் ஆவியானவரோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பில் உங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான ஒரு அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அவர்களிடத்தில் இருக்கிறதை எல்லாம் எடுத்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், என்னிடத்திலிருந்து எடுத்து. ஹல்லேலூயா. ஸோ ஆவியானவர் உங்களுக்கு பாருங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசை. சரின்னு ஒரு 100 பேரை ஒரு குரூப்பில் சேர்த்து மெசேஜை டெய்லி கொஞ்சம் அனுப்புவோம். அந்த 100 பேருக்குன்னு அனுப்புகிறேன். அனுப்புனா திரும்ப தேவையில்லாத போஸ்ட்லாம் வருது. ஒவ்வொருத்தனும் ஆமேன் எஸ்ன்னு சொல்லி அப்புறம் அங்கே அது நடந்துச்சு இங்கே இது நடந்துச்சுன்னு சம்மந்தம் இல்லாதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே எல்லாம் இரிட்டேட் ஆகுறாங்க. எங்களுக்கு மெசேஜுக்கு தான் நாங்கள் குரூப்பில் சேர்ந்தோம், தேவையில்லாத எல்லாருமே அனுப்புகிறாங்கன்னு என்னால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்களை கண்ட்ரோல் பண்ணோன்னா இனிமேல் ஆமேன் இதெல்லாம் தேவையில்லாமல் போடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா மெசேஜுக்காக தான் எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் மனசுக்குள்ளே ஆமேன்னு சொல்லிடுங்க. தேவையில்லாத நீங்கள் இதுக்கான ரெஸ்பான்ஸை கூட கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு ஆமேன் பட்டால் 100 பேருக்கு லோட் ஆயிடுது. சரியா அப்படின்ட்டு ஓகே சார் ஓகே சார்னு 100 பேர் அடிக்கிறாங்க. திரும்ப அதுக்கு ஒரு ஆமேன் போடுறாங்க. என்னடா எதை சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்கேன். குழம்பிட்டு இருந்த திடீர்னு ஒருத்தர், சார் இங்கே வாங்க சார், இந்த குரூப் டிசைன் பண்ணுறதுலாம் விட்டுருங்க, அது தேவையில்லாத வேலை. உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட குரூப்புக்குள்ளே ஏற்கனவே உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், திரும்ப குரூப்பில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்து, ஆமாம் சர்ச்சுக்குள்ளே தான் வர முடியல, குரூப்புக்குள்ளேயாச்சும் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ப்ராட்காஸ்ட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் 200-300 பேர் கூட கான்டாக்ட் வச்சுருக்கலாம். 200-300 பேருக்கு உங்கள் மெசேஜ் மட்டும்தான் போகும், வேறு யார் மெசேஜும் போகாது. ஸோ அவருக்கு நீங்கள் மட்டும்தான் மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னார். சொன்னோன்னே அது எப்படின்னு எனக்கு தெரியல. என்னன்னா அவர் உடனே அதை ஃபோட்டோ எடுத்து டக்கு டக்குன்னு அனுப்புனார். ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஏறக்குறைய 10,000 பேர்கிட்ட நெருங்கி நம்ம டெய்லி நம்முடைய செய்தியை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வாட்ஸ்அப்பு பல வருஷமாக என்கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் அதில் இப்படி ஒரு மேட்டர் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு
ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு. அவர் பேர் மறக்க முடியாது, தங்கராஜன் ஒருத்தர். இப்போ அவர் நெட்டில் நம்ம கூட கனெக்ஷனில் இருக்காரா? ஒருவேளை இருக்கலாம். அவர் மிகப்பெரிய கூட்டம் அதில் அவர் இருக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினேன், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவர் தான் சொன்னாப்புல, உன்னைக்கு நான் தேங்க் பண்ணுறேன் அந்த பிரதருக்கு. அவர் கொடுத்த அந்த ஒரே ஒரு ஐடியா, அண்ட் சிங்கிள் ஐடியா கேன் சேஞ்ச் த யுவர் என்டையர் வேர்ல்டு. இன்றைக்கி எத்தனையோ ஆயிரங்கள், எத்தனையோ நாடுகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உங்களிடத்தில் ஒன்று இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தும்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். நீ 50,000 ரூபா கொடுத்து டிவி வாங்கி மாட்டினாலும் அதை டிவியை கனெக்ஷன் பண்ணிவிட்டு உடனே அதை எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், அந்த ரிமோட் எப்படி பயன்படுத்தணும், எப்படி சேனல் மாற்றணும் ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கினா கூட அதை எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணணும், என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் தேவையானதாய் இருக்கிறது. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆவியானவர் நமக்கு அவைகளை என்ன செய்கிறார்? விலைக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். Number 1 blessing, to enjoy the complete blessing of the crucifixion, we need the revelations of the Holy Spirit and the guidance of the Holy Spirit. ஆமென் சொல்லுவோம். ஆவியானவர் ரோடு நன்றாக தொடர்பிலே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மேலான சத்தியங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆச்சரியப்படுகிற இவைகளை பார்க்கிலும் மேலான காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒன்பது பாயிண்ட்டையும் இது பண்ணி 9 பாயிண்ட் பேசணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், வாய்ப்பே கிடையாது, எழுதி முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. இது வேகமாக போய் 9 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு யோசித்தப்ப கர்த்தர் சொன்னார், 9 எடுக்கணும்னு தான் சொன்னேன், இன்றைக்கி எடுக்கணும்னு சொல்லலைன்னாரு. இந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய லைட்டை கொடுத்துச்சு. தேவன் ஒன்று சொல்லும்போது நம்ம ஸ்டைலில் தான் அதை புரிஞ்சுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? 9 பாயிண்ட் நீ ப்ரீச் பண்ணுன்னு சொன்னார். நான் அதே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கடைசி சொன்னார் 9 பேசணுன்னே, இன்றைக்கே பேசணுன்னு சொல்லலை. இது 9 வாரம் கூட நீ பேசலாம். சொன்ன பிறகு தான் இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இதைத்தான் இயேசு சொன்னார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். பல நேரங்களில் பைபிளில் இருக்கிற வசனம் வேறு ஒரு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நாம் வேறொரு விதத்தில் புரிந்திருப்போம். ஆவியானவர் இதுக்கு அர்த்தம் இது இல்லைப்பா, இது இந்த விதத்தில் சொல்லப்படவில்லை, இது இந்த விதத்தில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. போராட்ட ஜபம் இல்லைன்றீங்க, யுத்த ஜபம். பவுல் சொல்றான் பாருங்க, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களை போராடுகிறேன், நான் போராடுகிறது போல ஜபத்திலே நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். பார்த்தீங்களாங்க, போராட்ட ஜபம் இருக்குங்கன்னா நான் அதை வாசிக்கிறேன், சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, கரெக்டாக வாசி, கரெக்டாக வாசி, இங்கே வேற ஒரு அர்த்தம் இருக்குன்றாரு. அதை கரெக்டாக வாசித்தா நான் எபேஸில் போராடுறேன், அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெபத்தில் என் கூட கலந்துக்க. நீ ஜெபிக்கும்போது நான் போராடுற இந்த போராட்டத்தில் நீயும் கலந்துக்கிற, அதனால் இந்த ஜெபத்துக்கு பேர். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் ஓடும்போது பக்கத்தில் இருந்து கை தட்டுறீங்க, நீங்கள் ஓட்டத்தில் கலந்துக்கிறீங்க, மீன்ஸ் நீங்கள் ஓடலை. என்னுடைய போராட்டத்தில் என்னோடு கூட சேர்ந்து பை சப்போர்ட்டிங் யுவர் பிரேயர், அதான் அவர் சொல்றாரு. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஆவியானவர் இருக்கும்போது தான் அவர் என்ன நோக்கத்தில் சொல்லப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு அப்படின்னார். உடனே என்ன நினைச்சேன், வீட்டில் இருக்க மாமா மச்சன்லாம் பக்கத்து இன்னைக்கு கூட்டத்துக்கு வராதவங்கலாம் சொல்றாரு போலன்னு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு சமாரியர்கள் உள்ள வரும்போது, ஓ வேறு ஆடுகள் சமாரியர் தான் சொன்னாங்க போல அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கிரேக்கர்கள் வராங்க, இஸ்ரேலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க வராங்க. அப்பத்தான் அந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம் எங்களுக்கு தெரியுது. ஓ இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள்னா அப்போ புறஜாதிகளையும் சொன்னார் போல, இஸ்ரேல் தேசத்தை தாண்டி அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் பாதாளத்துக்கு போய் இறங்கி அங்கே இருக்கிற ஆடெல்லாம் வெளியே கொண்டு வரப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற ஆடுகள் இல்லப்பா, உலகத்தை தாண்டி பாதாளத்தில் இருக்கிற வேற ஆடுகள். கையத்தட்டு. தேவன் ஒரு விஷயத்தை அவருடைய லெவல்ல பேசுறாரு, ஆனால் நாமோ நம்முடைய லெவல்ல புரிஞ்சுக்கிறோம். தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவர்களை அறிந்து கொள்கிறவன் யார்? அமெரிக்காவில் இருக்க ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசும்போது நைட்டு 10 மணிக்கு எப்போ பேசுறீங்க, நைட்டு 10 மணிக்கு பேசுவோம் அப்படின்னு வச்சிடறோம். வச்ச பிறகு
யாருக்கு 10 மணி அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அவர் 10 மணிக்கு பேசுறேன்னு சொன்னார்னா அவர் டைம் 10 மணிக்கு பேசுறாரா? அப்படிதான் தேவன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது, இந்த சொல்லாங்க பார்த்தீங்களா, எறும்பு போய் வந்து கொசுவா எறும்பாப்பா கொசு தானா போய் வந்து என்ன சொல்லிச்சான், வந்து நான் வந்து கடிச்சோன்னு மனுஷனை கடிச்சோன்னு செத்துறணும், நான் மனுஷனை கடிச்சோன்னு செத்துறணும் அப்படின்னு. உடனே கர்த்தர் சொல்லிட்டார், ஓகே நீ கடிச்சோன்னு செத்துடலாம் அப்படின்ட்டு. கடிச்சோன்னு இவன் சட்டுன்னு அடிச்சு இது செத்துருச்சு. என்ன கடிச்சோன்னு சாகணும், நம்ம கடிச்சோன்னு சாகணும், நீல கடிச்சோன்னு சாகணும், யார் சாகணும் நீ தெளிவா சொல்லியா பாரு. கடிச்சோன்னு சாகணும்னு சொன்னேன்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறோம், அதுதான் மேட்ரு. யார் யார் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அதை பேசுறாங்க. ஆனா தேவன் ஒரு வசனத்தை சொல்லும்போது என்ன யோசித்து சொன்னாரு? 9 பாயிண்ட பேசினாரு, ஒரே நாள்ல பேசினேன்னு சொல்லல. ஹேகின் சொன்னாராம், ஒரு மினிஸ்ட்ரி நீ ஸ்டார்ட், ஒரு வேலையை நீ செய்யணும், ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்னாராம். உடனே அடுத்த வாரம் ஹேகின் போனாராம், அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசினாராம். உடனே மக்கள் என்ன செஞ்சாங்களாம், என்ன தலைவர் சொன்னால் கரெக்டாக சொல்ல ரூபாயை கொடுத்துட்டாங்களாம். டக்குன்னு வேலையை ஆரம்பித்தாராம். ப்ராஜெக்டு ஃப்ளாப்பு, ஃபெயிலியரு. ஒன்று எல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல ஹேகின் விட்டுருங்க, ஏதோ நீ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டீங்க, நாங்கள் ரூபா கொடுத்தோம் பரவாயில்ல, ஆனாலும் ஃபெயிலியர் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு. ஹேகின் ஜோம் பண்ண, ஆண்டவர் நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் சொன்னதை தானே நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரி தானே ஜனங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்ன சொல்ல சொன்னீங்க, எல்லாத்தையும் செய்ய சொன்னீங்க, செஞ்சேன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கரெக்டாக சொன்ன, நான் தான் சொன்னேன் என்னறான், அப்புறம் ஃபெயிலியர் ஆச்சு, இப்போ செய்ய சொன்னேன்னா நான் செய்ய சொன்னேன்டா, இப்போ செய்ய சொன்னேன்னா சொன்ன உடனே செஞ்சிடணுமா? உங்களுக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்குறாங்க, உடனே ஒரு கூடிய போயிருவீங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி போற கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகை வைக்கிறாங்க. அப்படித்தான் 16 வயசுக்கு நான் 22 வயதில் நான் வரப்போகிற ஊழியத்துக்கு 14 வயதிலே 10 வயதிலே தேவன் என்கிட்ட பேசினார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரெடி ஆயிரு, எந்த கம்பெனிக்கு போனாலும் எத்தனை ஆயிரம் சம்பளம் வாங்கினாலும் மனசுல ஒன்று இருக்கணும், என்னன்னா இந்த வேலை எனக்கு சொந்தமானது அல்ல, என்னுடைய வேலை வேற ஒரு வேலை. 1993 23,000 ரூபா நான் வாங்குறேன் சம்பளம் 93. அப்ப என் மனசுல ஒன்று ஸ்ட்ராங்கா நிக்குது, இது என் வேலை இல்லை, எனக்கு ஊழியம் தான். ஸோ இந்த மனதை எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி என்னை பயிற்றுவிக்கிறதுக்கு 10 வருடத்துக்கு முன்பாக தேவன் பேசுறாரு. எவன் தேவனுடைய ஆவி இல்லாமல் தேவன் சொல்லுகிறதை அறிந்து கொள்வான். தேவனுடைய ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை பேசுறார். அவர் என்ன நினைச்சு சொல்றாரு, ஆமென், என்பதை நமக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக எத்தனையோ வசனம் 17 வருஷம் 23 வருடம் இந்த பைபிளை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் கிருபைக்குள்ள வந்த பிறகுதான் வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருந்த அர்த்தமெல்லாம் இல்லை, இது வேற அர்த்தம். புதிய ஏற்பாடு புது ஏற்பாடா தெரியுது. ஒவ்வொரு விஷயத்திற்கான அர்த்தமும் வேறு விதமாய் தெரிகிறது. ஏனென்றால் இங்கே ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவருடைய அசைவாடுதல் தான் பிதாவாகிய தேவன் என்ன உங்கள் வாழ்க்கையிலே சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அவர் தான் டிரான்ஸ்லேட்டர். ஒரு டிசியை வந்து ஏசியை மாத்துற மாதிரி ஹெவன் ஸ்டாண்டர்ட் விஸ்டத்தில் பேசுகிற ஒரு விஷயத்தை விஸ்டத்துக்கு லெவலுக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி அழகாக விவரித்து உங்களுக்கு சொல்கிறாருன்னா அங்கே ஆவியானவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம். உங்களுக்கு அதை புரிய வைத்து உங்கள் லெவலுக்கு அவர் இறங்கி உங்கள் தரத்திற்கு இறங்கி அதை புரிய வைத்து உங்கள் மனதை அவருடைய தரத்திற்கு உயர்த்துகிறது ஆவியானவருடைய வேலை. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகனால தான் சொல்றேன், ஆவியானுடைய சத்தத்தை அதிகமாக கேளுங்கள். எப்ப பார்த்தாலும் மூளையிலே நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது, கணக்கு போட்டே வாழக்கூடாது. என் இளம் வயதில் தேவனை ஊழியத்துக்கு அனுப்பிய போது என் மூளை சொன்னது, பார்த்துக்க, ஏகப்பட்ட பேர் சைக்கிளில் சுற்றிக்கிட்டு திரிகிறான் ஏரியாவுக்குள்ள, அவங்கள ஒரு ஆளாக தான் நீனு மாறப்போற, வாழ்க்கை முழுவதும் 50க்கும் 100க்கும் தான் நீ என்ன செய்ய போற, ஜோமுன்னு அடைய போற. ஏன்னா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியில் இப்படி தான் என்ன சுற்றி நின்றுச்சு. என் மூளை சொன்னது பி கேர்ஃபுல்னு, ஆனா ஆவி சொன்னது என்ன நம்பி வா. ஆமே, நம்பி வருவாயா, அதான் கர்த்தர் என்கிட்ட கேட்டது. அப்ப ஆவியின் சத்தத்தை கேட்டபடியினால் ஆமென் சொல்லுவோம். தேவன் வைத்திருந்த திட்டம் என் வாழ்க்கையில துளிர் விட ஆரம்பிச்சிச்சு.
இன்றைக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். என் அருமையான தாயாரே, தேவனுடைய பிள்ளையே, உன் சொந்த திட்டத்தை அப்படியே விட்டுட்டு ஆவியானவர் சொல்லுகிறதை நீ அங்கீகரிப்பாயானால் உனக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாத புரட்சியை ஆவியானவர் இந்த வேளையில கொண்டு வர போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதான் சொன்னேன், சிறு குழந்தைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். குழந்தை என்ன சொல்லும்? அப்பா சொன்னது அப்படியே கேட்கும். ஆமா, அந்த பிள்ளைய வந்து உயரமான இடத்துல வச்சு குதிரான்னா குதிச்சிடும். இப்போ உங்களை நிப்பாட்டி குதி நான் பிடிச்சுக்கிறேன்னா நீ நிறைய யோசிப்பீங்க. ஆனால் தேவனும் தன் வார்த்தைகளை அப்படியே நம்புகிற பிள்ளைகளை அப்போ வந்து நீங்கள் தேவனை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த புரிந்து கொள்ளுதலை ஆவியானவர் மாத்திரமே உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அபிதமான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வரும் என்றால், ஆவியானவரின் புரிந்து கொள்ளுதல் வரும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். எப்பெல்லாம் நீங்கள் ஞானம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, வெளிப்பாடு வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஆவியானவரே எனக்கு என்ன செய்யுங்கள், உதவி செய்யுங்க. நீங்கள் செய்கிற உதவியை நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அழிக்கின்ற ஆவி. பவுல் ஏசாயா சொல்றாரு, பவுல் சொல்றாரு, ஞானத்தையும் தெளிவையும் அழிக்கின்ற ஆவி. பவுல் சொல்றாரு, அந்த ஆவியானவர் பிரகாசமான மனக்கண்ணை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று அந்த ஆவியானவரே ஆழங்களை அறிந்திருக்கிறார். அந்த ஆவியானவரே சகல சத்தியத்திற்கும் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார். யோவான் சொல்றாரு, ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். பவுல் சொல்றாரு, அந்த ஆவியானவர் இலவசமாய் அருளப்பட்டவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நான் நடத்துவேன். ரட்சிக்கப்பட்டவன்லாம் கண்ணு திறந்தவன், ரட்சிக்கப்படாதவர்கள் தான் யாரு? குருடர்களாம். கர்த்தர் சொல்றாரு, ரட்சிக்கப்படாதவனே நான் நடத்துவேன்டா. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆவியானவர் எப்படி வழி நடத்துவார் பாருங்க. கரெக்டா அவருடைய உள் உணர்வுல தேவன் நடத்துகிறவர். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜீனியை வச்சுட்டு எறும்புக்கெல்லாம் பிட் நோட்டீஸா கொடுக்குறீங்க. எல்லாம் வந்துருங்கப்பா, மறந்துறாங்க, ரெண்டாவது செல்ஃபில் ஜீனி வச்சிருக்கிறேன், நம்ம நோட்டீஸ் கொடுத்தாலும் வரமாட்டேன்றாங்க. ஆனால் எறும்புலாம் நோட்டீஸே கொடுக்காம கிளீனாக வந்துடுது. அந்த எறும்புகளுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு. ஜீனியை பார்த்துட்டு கூட்டம் வரல, கூட்டம்லாம் ஜீனி இருக்க இடத்துக்கு நேராகவே எங்கேயாச்சும் ஜீனியை தேடிக்கிட்டு இருக்க மாதிரி எறும்பு பார்த்துருக்கீங்களா? இல்லை. எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ முந்தின செல்ஃபில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா ரெண்டாவது செல்ஃபில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்து ஜீனியை தேடணும்ல. தேடுற எறும்பை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் கண்டுபிடிச்ச எறும்பை நிறையா பார்த்துருக்கிறேன். அப்போ அது கிளம்பும் போதே க்ளீனாக அந்த ஸ்பாட்டு கிளம்புது. மற்ற இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, ஏதோ ஒரு உள்ளுணர்வு அதை தெளிவாக நடத்துது. அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல புறஜாதிகளையும் நடத்துகிற தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் உங்கள் சபையிலே ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை, நான் சொல்றேன், இந்த வாரத்திலிருந்து பெருக ஆரம்பிக்க போகிறது. ஆவியானவர் குருடர்களையும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி. நம்முடைய தேவன் அவிதமாக வழி நடத்தி அவிதமாக வெளிப்பாடுகளை கொடுத்து ஜனங்களை புரிய வைத்து அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நிறைய கொண்டு வருகிற தேவன். நூடுல்ஸ் வச்சிருக்காங்க, கரண்டி வச்சிருக்கிறாங்க, எப்படி சாப்பிடணும்னு தெரியணும்ல, அதான சிக்கலா இருக்கு. சாப்பிட்டா வாய்க்கும் தட்டுக்கு இடையில ஒரு கனெக்ஷனு இருந்துகிட்டே இருக்கு. அதே சைனீஸ் ஒருத்தன் கிளீனா சாப்பிட்ற ஸ்டைல் சொல்லி கொடுத்தான். ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன். அவன் ஜல்லுன்னு அள்ளி வாயில வச்சுட்டு ஒரு கத்திரி எடுத்து சரட்டுன்னு கட் பண்ணிடுறான். அடுத்து ஜல்லுன்னு வச்சு சரட்டுன்னு கத்திரி எடுத்து கட் பண்ணி அவர் கட் பண்ணி சாப்பிட்றேன். எதுக்கு பஞ்சாயத்து?
நீ ரோல் பண்ணு வாயில் வைக்கிறது அந்த இடத்துல புது ஸ்டைல நம்ம தொடங்க வேண்டாங்க. சைனாக்காரன் ரொம்ப மோசமான இருப்பாய். ஸ்டிக்கில் சாப்பிட்றாய் சாம்கடன் பேருக்கு. ஸ்டிக்கில் வந்து ரைஸே ஸ்டிக்கில் சாப்பிட்றாங்க. ஜக 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 சாப்பாடு இருந்தாலும் எப்படி சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு ஆமாம் ஆள் தேவையாக இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு சோறு சாப்பிட்றதே சொல்கிறதுக்கு அதான் சொல்கிறாங்க. வந்து பிள்ளைகள் அமெரிக்காவில் மற்ற இடங்கள்லாம் ஏன் தாய் தகப்பனோட வந்து அதிகமாக வந்து பாசம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஸ்பூனில் ஊட்டுறதுனால தானா. ஆனால் இந்தியாவில் ஏன் வந்து அந்த பாச பிணைப்பு அதிகமாக இருக்குன்னா பிள்ளைக்கு கையில் ஊட்டுறதுனால தானா. கையை தட்டியா ஸோ அவனுக்கு சாப்பிட சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. சாப்பாடை வச்சுட்டு எந்த தாயும் போய்விட்டால் பொறுப்பற்ற தாய். அப்படித்தான் பிதாவாகிய தேவன் சிலுவையின் ஆசீர்வாதம் வச்சுட்டு போல உடனே ஆவியானவர் அனுப்புறாரு. அவனுக்கு ஊட்டுங்கன்னு கையை தட்டு. ஆமென் ஆமென். இயேசு வருவதற்கு 4000 வருடம் எடுத்தது. ஆனால் ஆவியானவர் வருவதற்கு அடுத்து 4000 வருடம் இருக்கவில்லை. வெறும் 40 நாளிலே அவர் கடந்து வந்தார். ஏன்னா எப்பவுமே சாப்பாடு சூடா இருக்கும்போது என்ன செஞ்சிடணும், பரிமாறிடணும். அதனாலதான் பிதா பேசி 4000 வருடங்களுக்கு இயேசு வந்தார். இயேசு வந்துட்டு போன 50ஆம் நாளே ஆவியானவர் வந்துட்டார் இம்மீடியட்டா பரிமாறுறதுக்கு. என் அன்புக்குரியவர்களே, the very important thing, don't ignore the moving of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு என்கிற அடிப்படையில் ஆவியானவருடைய இருக்கிற தொடர்பையும் அந்த பிரசன்னத்தையும் நீங்கள் அவமதியாதிருங்கள். எத்தனை பேர் கிருபைக்குள்ள இருந்து ஃபெயிலியர் ஆன ப்ராஜெக்ட் செய்யற நான் பார்க்கிறேன். கிருபைக்கு கீழா இருந்து கடன் வாங்கினவர்கள், கிருபைக்கு கீழா இருந்து தவறான தொழில் செய்தவர்கள். ஏன் கடவுள் என்ன கைட் பண்ணல? கடவுள் கைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. The connection between you and the Holy Spirit is the secret of success. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கை தட்டுங்க அவருக்கு. அச்சா, பயங்கரமான வார்த்தை. எடுத்து வைக்கிற ஸ்டெப் ஒன்னும் மிஸ் ஆகாது, ஒண்ணுமே மிஸ் ஆகாது. ஆவியானவர் உன்னோடு இருப்பார் என்றால் உன்னுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும்.